அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆத்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். துலா ராசி நேயர்களுக்கும் எஸ்டிகே சுபம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது 2025 ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் துலா ராசி நேயர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என் பேர் தேன்மொழி, நான் பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். இந்த வருஷம் மார்கழி 17ஆம் தேதி கன்னி லக்னத்தில் தனுசு ராசியில் பூராடம் 4ஆம் பாதத்தில் புது வருஷம் பிறக்குது. இந்த 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க. புதனால எல்லாத்துக்கும் தெரியும், புதனா வித்தைக்காரர்கள், அதாவது கல்விக்கு அதிபதி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த வருஷம் துலாம் ராசி மாணவ மனைகளுக்கு எல்லாமே அற்புதமான காலகட்டமாக இருக்கும். ரொம்ப நாளாக தேர்ச்சி அடையாமல் இருக்கிறவங்க, நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நிச்சயமாக தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு துலா ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. இந்த வருஷம் இதில் ஜாக்பாட்டு தான். மிக அற்புதமான காலகட்டமாக இந்த வருஷம் துலா ராசிக்காரருக்கு வருது. துலா ராசினால் எல்லாத்துக்குமே தெரியும், துலா ராசினா உழைப்பால் உயர்ந்தவங்க அதிகமாக இருப்பாங்க. வேலைக்கு போனாலும் சரி, இல்லை தொழில் செஞ்சாலும் சரி, மிக சுறுசுறுப்பாக அழகாக எந்த ஒரு வேலையும் நேர்த்தியே செய்யக்கூடிய அமைப்பு துலா ராசினர்களுக்கு இருக்கு. ஏன்னா துலா ராசியில் சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. எந்த ஒரு ஜாதகத்தையுமே துலா ராசி உச்சம் பெற்றிருந்தால் கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுவோம். நேரங்களும் பார்க்காம, அசதி பார்க்காம வேலை செஞ்சு முன்னேற்றம் அடையக்கூடியவங்க துலா ராசி. அதனால் துலா ராசிக்காரங்க எந்த ஒரு படிப்பு நம்ம கேட்டாலும் கூட உடனே சொல்லுவாங்க, நான் தொழிற்கல்வி படிச்சிருக்கிறேன், ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான ஒரு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பு தான் அவங்க படிப்பாங்க. அதாவது இந்த படிப்பு படித்தா இந்த வேலை கிடைக்குமா, இல்லை இந்த மாதிரி தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஆங்கிள்லேயே தான் அவங்க யோசனை பண்ணுவாங்க. அதனால் வாழ்க்கைக்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய எந்த அமைப்புகள் இருக்கோ அதில் எல்லாமே அவங்க என்ட்ராவாங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானும் அங்கே ஆட்சி பெற்று மூல திருமணத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு. அவர் எல்லாத்துக்குமே தெரியும், சஞ்சீவனி மந்திரத்தை சொன்னவர். அது நீண்ட நாள் ஆயுளோடு இருக்கக்கூடிய அமைப்பு, அதாவது தீர்க்காயில் இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கறது இந்த சுக்கிர பகவான் தான். அப்போ சுக்கிர பகவான் மூல திரிகமும் ஆட்சி வீடு, அங்கே சுக்கிர பகவான் உச்சம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ராசி தான் துலா ராசி. அப்போது அதிகமாக வேலை தொழில் சொல்லி அடைஞ்சு தொழில் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய துலா ராசிகள், துலா ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா நல்ல அதாவது ஆரோக்கியமான உடல் வகை பெறுவார்கள். ஏன்னா எப்போவுமே வேலை செஞ்சுட்டே இருக்குங்களாச்சு. இப்போ தேவையில்லாத அசுத்தங்களை உடலை விட்டு வெளியே வந்துடும். அந்த மாதிரி வியர்வை சிந்த வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதனால் அவர்கள் நோய் நொடிகள் அதிகமாக தாக்குவதே கிடையாது. ஏன்னா தீர்காயுடன் நன்றாக வாழக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்கள் இருக்குது. இப்படிப்பட்ட அருமையான ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது 2025ஆம் ஆண்டு முதற் பகுதியில், அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் இடப்பெயர்ச்சி பண்ணுறார். சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி பண்ணுறாருங்க மார்ச் 29ஆம் தேதி. அதன் மூலமாக துலா ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டுக்கு சென்றார். இப்போ 6ஆம் வீடுனா எல்லாத்தையுமே தெரியும், ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்கிறோம் இல்லைங்களா. ருண ரோக சத்ருஸ்தானமாக கண்டிப்பாக கடன் இருக்கும், நோய் இருக்கும், அதே மாதிரி எதிரிகள் இருப்பாங்க. அந்த பழைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்துட்டுறாரு யார்? சனி பகவான். ரொம்ப நாளாக கடனில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கட்ட முடியாத அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு சத்ரு, ஏதாவது ஒரு எதிரிகள் பிரச்சனை போயிட்டே இருப்பாங்க. இப்போ பொதுவாக சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணலாம், இல்லை தொழிலில் பிரச்சனை பண்ணலாம்,
வேலைக்கு போகிற இடத்துல அதிகமாக வேலை கொடுத்து பிரச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மார்ச் 29க்கு அப்புறம் அவங்க அவங்க எடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மூலம் நிச்சயமாக குணமாகும். ஒரு நல்ல அமைப்பை வந்து சனி பகவான் கொடுக்குறாரு. சனி பகவான் இருக்கிற இடத்த வந்து நல்ல விதமாக பண்ணுவார். பார்க்கும் இடங்கள்லாம் பால். சனி பகவான் பார்க்கும் இடத்தை எல்லாம் என்ன செய்வார்? அதாவது பாழாக்கிறார், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார். அப்படி இந்த வருஷம் எந்த மாதிரி இடங்களாம் வர பார்க்குறாருன்னா, துலா ராசிக்கு 8ஆம் இடத்த 3ஆம் பார்வையாகும், 12ஆம் இடத்த 7ஆம் பார்வையாகும், 3ஆம் இடத்த 10ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ இந்த 3 இடம் 8, 12, 3 எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுக ஸ்தானங்கள் தான். மறைமுகமாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும்? கடன் நோய் பிரச்சனை இருக்கும். நீண்டகால நோய்கள், பரம்பரை நோய்கள். அதே அயல்நாட்டு வேலைக்கு போகிறவங்கள பார்த்தா அங்கேயும் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளும் என்ன செய்கிறாரு? அவர் கண்டிப்பாக விலக்கிட்டுறாரு. அப்போது பழைய பிரச்சனைகள், தொல்லைகள், எதிரிகள் எல்லாத்தையுமே சனி பகவான் தன் பார்வையாலும் சுத்தப்படுத்துகிறாரு. கெடுக்கிறதுனா அந்த மோசமான இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாமே கிளியர் பண்ணிடுவார். சரிங்களா? அந்த மாதிரி விலக்கிவிட்டு துளாராசி நிம்மதியாக இருக்க வைக்கிறார். எப்போ? மார்ச் 29க்கு அப்புறம். அதே மாதிரி இன்னொரு அதாவது குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குரு வந்து பார்த்திங்கன்னா அதே ஆண்டு மே மாதம், அதாவது மத்திய பகுதியில் மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா அது பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசியிலிருந்து மித ராசிக்கு இடப்பயிற்சி பண்ணுறாரு. அப்போது மிதுன ராசி போன உடனே குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலா ராசி பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக அதான் 3ஆம் இடத்தையும் 9ஆம் சிறப்பு பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ துலா ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் யார் பார்க்குறாங்க? குரு பகவான் பார்க்குறாரு. அப்புறம் ராசியும் பார்க்குறாரு. அப்போது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் விலகிடுச்சு. இன்னும் புதுசாக வந்து பார்த்தா சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் தர்றாரு. அதாவது பிரச்சனைகள் விலகினா என்ன ஆகும்? நல்லது நடக்கும். அந்த மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு கெட்டதுங்கெல்லாம் முடிஞ்சுது. நல்லது நடக்குது. குரு பகவான் செய்கிறாரு. மே மாதத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ராசியை பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும். மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்குது. நிறைய பேர் வந்து மார்க் கம்மியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணியிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யுங்க? இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுங்க. நிச்சயமாக நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவீங்க. ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க கம்மியான சம்பளத்துக்கு. அப்படி இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க? இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு ஜாப் சேஞ்ச், அதாவது வேறு வேலைக்கு வந்தவங்க முயற்சி பண்ணி வேலையை வந்து வாங்கிக்கலாம். அந்த ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா? ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் குரு பயிற்சி மிக அற்புதமான காலமாக இருக்கும். நிச்சயமாக துலா ராசிக்காரங்களுக்கு அனைவருக்குமே திருமணத்தையும் நடத்தி வைப்பார். அதே மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்தையும் குரு பகவான் தரப்போகிறார். அயல்நாட்டு வேலைகள் அனைத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு குரு பகவான் செய்வாருங்க. அதனால எந்த ஒரு முயற்சியாகட்டும் துலா ராசிக்காரங்க முயற்சி பண்ணலாம். நிச்சயமாக வெற்றியும் பெறலாம். சரிங்களா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு 3ஆம் இடத்துல 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். அப்போ எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணலாம். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சதெல்லாம் என்ன செய்வாங்க? நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் 2025ஆம் ஆண்டில் வந்து நிச்சயமாக முயற்சிடுங்க. நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் துலா ராசி பிறந்தவங்க விளையாட்டு வீரர்கள் இந்த வருஷத்தில் வந்து விளையாடினா நிச்சயமாக விளையாட்டுத்துறையில் அதாவது ஜாக்பாட்டை அடிக்கலாம். ஐ மீன் ஃபஸ்ட்டாக வரலாம். சரிங்களா? அந்த மாதிரி. அதே 5ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு. 5ஆம் இடம் எல்லாமே தெரியும். 5ஆம் இடம் திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். நிறைய பேர் வந்து தன்னோட திறமைகளை வந்து வெளிக்காமிக்க முடியாமல் இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வராமல் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அவங்க வெற்றி அடைவாங்க. ரொம்ப பாப்புலர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இதே பாருங்கள் 2 நாள் கழிச்சு மே மாதத்துக்கு 15ஆம் தேதி குரு பயிற்சி, அதுக்கு 2 நாள் கழித்து ராகு கேது பயிற்சி வருது. ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தா அது கும்பராசிலிருந்து
சாரி மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு வருதுங்க. அதே மாதிரி கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அப்போது அதே 5ஆம் இடத்துக்கு துலா ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் சிறப்பு பார்வையாக விழுகுது. அங்கே ராகு பகவானும் வர்றாருங்க. அப்போ என்ன செய்வாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை என்ன அதாவது வின் பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்குது. சரிங்களா? ரொம்ப ஃபேமஸாக வருவாங்க. எப்பேற்பட்ட இடங்களாக இருந்தாலும் சரி அற்புதமாக வருவாங்க. அதே சமயத்தில் கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக அதாவது வெளிநாடுகள் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் டூர் போவாங்க. அது ஆன்மீக கோயிலாக பார்த்து தான் போவாங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான் குரு பார்வையோடு இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பாக இந்த வருஷம் பண்ணுவாங்க. அதனால் பாவங்கள் மிக அதிகமாக இருக்கிற பாவங்கள் எல்லாமே அழியக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. இந்த 2025ஆம் ஆங்கில வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு நல்ல உறுதுணையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த 2025ஆம் ஆண்டு. சரிங்களா? சரி, இவங்க எந்த மாதிரியான கடவுளை கும்பிடலாம், எந்த மாதிரி சாமி கும்பிடலாம்னா, ராகு பகவான் வந்து போட்டா நட்சத்திரத்தில் வந்து பார்த்தா கும்பராசியில் இருக்கார். அங்கே குரு பகவானுடைய பார்வை உள்ளது. அதனால் லக்ஷ்மி நரசிம்மரை வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. வழிபாடு பண்ணலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் விலக்கி வெற்றி தரக்கூடிய அமைப்பு துளாராசிக்கும் இருக்குது. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செஞ்சால் தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி நல்ல மகாலட்சுமி கலாசமாக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மொத்தத்தில் துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மிக அற்புதமாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். துலாம் ராசினருக்கு மிக அற்புதமான காலகட்டம். நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி. தடைகளை உடைத்து உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்காக உங்களுடன் குபேரா ஆஸ்ட்ரோ டிவி.